Proceed with Byron. Okay. Since two of you are here, please let us be active. Okay. Born in London with a clubbed foot. So he has a club foot. And so father is Captain Matt Jack Byron. Spent his childhood at Scotland, and these are about his education. Not much is important. Early career. Fugitive Pieces, a small volume of verse published in 1807. 1807. Fugitive Pieces. So he also brought out poems on various occasions. Same year, 1807. First distinguished collection was Hours of Idleness. These are all his initial collections. Hours of Idleness, and how it was given by George Gordon Lord Byron a minor. This is how it has been published. So, Hours of Idleness, poems on various occasions, fugitive pieces are by Byron. And English bards and Scotch reviewers in 1808. Scathing review of Hours of Idleness appeared in the Edinburgh Review. இந்த எடின்பர்க் ரிவ்யூவில் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க எந்த ஒர்க்கை ஹார்ஸ் ஆஃப் ஐடில்னஸ் பவர்ஸ் ஆஃப் ஐடில்னஸ். ஸோ பைரன் இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. எதில் எப்படி இங்கிலீஷ் பாட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு ஒரு கிண்டலா சட்டையர் அப்படின்னே சப்டைட்டில் வச்சு அதை பப்ளிஷ் பண்ணவும் வச்சிருக்காரு. யாரை? ஜான் மர்ரே த செகண்ட். ரைட்டா? ஸோ இவரோட பப்ளிஷர், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. கேட்பாங்க சம்டைம்ஸ், பப்ளிஷரும் கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கன்ஸ் எடுத்துட்டோம்னா 4-5 பப்ளிஷர் உண்டு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூவர்ஸே ஒரு ரெஸ்பான்ஸ் தான், இட்ஸ் எ ரிப்ளை. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் அவரை வந்து கிண்டல் அடிச்சாங்களோ அவங்கள பூரா ஒரு அட்டாக்கு. டர்ஜிட், கால்ட்ரிட்ஜ், சிம்பிள் வேர்ட்ஸ், சவுதி, அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருக்காரு. ரைட். அதே மாதிரி ஸ்காட்டை கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காரு லைட்டாக. அதே மாதிரி நியோ கிளாசிக்கல் வேர்ச்சியூஸை கொஞ்சம் ஹையாக ரேட் பண்ணியிருக்காரு. யாரோடது? ட்ரைடன் போப்பை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தான் இதில் சேர்ந்தவங்கள கொஞ்சம் கீழே தாழ்த்தி தான் இவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஹீராய் கப்லெட்டில் எழுதியிருக்காரு. எது? இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட் ரிவ்யூவர்ஸ். அடுத்தது பைரன் வந்து டூர் போயாச்சு. ஓகே. அவரோட கேம்பிரிட்ஜில் உள்ள ஃப்ரெண்டு பேர் ஹாபின் பேர். ஸோ அவர் போகிறாரு. அவர் ஹாபின் கூப்பிட்டுருக்காரு. ஓகே. ஸோ he traveled in the east rather than Europe because of the wars that were going on. உங்களுக்கே தெரியும் இந்த நேரம் ஹெவியாக வார் போயிட்டு இருந்துச்சு 1810s. பீட்டர்லூ, வாட்டர்லூ எல்லாம் இதே டைம் தான். ஸோ அந்த மாதிரி நெப்போலியனிக் வார்ஸ். ஸோ அப்புறமா போர்ச்சுகல், ஸ்பெயின், மெடிட்டரேனியன், அல்பேனியா, ஏத்தன்ஸ் தலைவன் நல்லா சுற்றியிருக்கான். ஸோ கொஞ்சம் இஸ்லாம் மேலே ஒரு நாட்டமும் இருந்திருக்கு. ஏன்னா சூஃபி மிஸ்டிசிசம் கொஞ்சம் அப்போ ஃபேமஸ். அண்ட் அதே மாதிரி இவருக்கு செக்ஷுவல் என்கவுண்டர்ஸ் அதிகம். ஓகே. அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் நமக்கு தேவையில்லை. நேராக நம்ம எங்கே போகிறோம்? சைல்டு ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ். நான் அதில் எழுதியிருக்கேன் பாருங்க. எந்த இயர்மா பப்ளிஷ்ட்? When was it published? 1812, sir. 1812. And 2 more years? 1816, 1818. Wonderful. ஸோ சம் எலிஜிஸும் இதில் இருக்கு. யாருக்கெல்லாம்? தைர்ஸா, ப்ராபப்ளி அ லேடி லவ், நமக்கு தெரியாது. ஓகேவா? நல்லா வித்து தள்ளிடுச்சு. ஐ woke up one morning and I found myself ஃபேமஸ்ன்னு சொன்னது சைல்டு ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜில் தான். ஓகே. அண்ட் ஸ்காட்டை மீறி மேலே நட போட்டு வராரு. இந்த டைமில் தான் லேடி கேரலின் லேம்ப், இது ரொம்ப முக்கியம், இது ஒருக்கா கேட்டிருந்தாங்க. அட் திஸ் டைம் லேடி கேரலின் லேம்ப் செட் அபவுட் பைரன். பைரனை என்னன்னு சொல்லியிருக்காங்க? மேட், பேட் அண்ட் டேஞ்சரஸ் டு நோ. இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? லேடி கேரலின் லேம்ப், இவனை பார்த்து. ஓகே. அடுத்தது வந்து வெஸ்டர்ன் மெடிட்டரேனியன் டான் பை வாரோட இதுதான் ஒட்டோமன் மிஸ்ரூல்ல எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஹெரால்டு தான், சைல்டு ஹெரால்டு பில்கிரிமேஜ் இருக்குல்ல, அதில் ஹெரால்டு தான் ஃபர்ஸ்ட் பைரானிக் ஹீரோ. ஓகே. அதாவது ஹீரோ வந்து கொஞ்சம் கொலப்படி பிடிச்சவனா இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுவான், நிறைய இஷ்யூஸ் இருக்கும், அதே தான் பைரானிக் ஹீரோ. சரியா? சைல்டு ஹெரால்டு வாஸ் ஃபாலோட் பை ஓரியன்டல் டேல்ஸ். நான் முதலே சொன்னேன் சூஃபிசம் கொஞ்சம் அவருக்கு இது உண்டுன்னு. ஸோ அதில் வந்து லவ், கில்ட், வயலன்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருப்பாரு. ஜியாவூர்,
Bride of Abydos, Corsair and Lara. ஸோ இதெல்லாமே ஓரியண்டல் டேல்ஸ் பை பைரன். ஜியாவூர், பிரைட் ஆஃப் அபிடாஸ், த கார்சேர் அண்ட் இட்ஸ் ஈக்குவல் லாரா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய லவ் அஃபேர்ஸ்லாம் தலைவருக்கு இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி 1814 நெப்போலியனோட எக்ஸைலுக்காக பைரன் என்ன எழுதியிருக்காரு? ஓ டு ஓடிட்டான் அப்படிங்கிறதுனால ஓல் டு நெப்போலியன் போனபார்ட். அதாவது நெப்போலியன் போலவும் இல்லை, இது பண்ணவும் முடியல, கீழே தள்ளவும் இல்லை. ஸோ இட் வாஸ் இன் பிட்வீன். அண்ட் அதே மாதிரி 1815 he wrote Hebrew melodies. ஸோ ஜூயிஷ் மியூசிக்காக ஐசக் நாதன் கம்போஸ் பண்ணுது. ஸோ ஐசக் நாதன் யாருன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹீப்ரூ மெலடிஸ்ல ஒரு பாட்டு தான் என்னது? ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ட்ரிங்கிங் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, அண்ட் ஒய்ஃபும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு தலைவர். அதுக்கப்புறம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து போயாச்சு. ஸோ ஃபிசிஷியன் பேர் ஜான் போலிடோரி கூட அங்கே போகிறாரு. இங்கே நம்ம ஜெனீவா அந்த சைடு. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஜெனீவாவில் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வில்லாவில் நல்லா தங்கி இருந்திருக்காரு. ஸோ அப்பந்தான் ஷெல்லி, மேரி ஷெல்லி இவங்களெல்லாம் பார்க்குறாரு. இந்த டைமில் தான் மேரி ஷெல்லியும் ஜெனீவாவில் வச்சு மாடர்ன் ப்ரொமீத்தியஸ், அதாவது ஃப்ராங்கன்ஸ்டீன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாமே அங்கே ஜெனீவாவில் நடக்குது. அப்புறம் தே விசிட்டட் சில்லன். ஸோ இது வந்து ஒரு இடம், அந்த இடத்துல உள்ள அந்த 16வது செஞ்சுரி ஃப்ராங்கோயிஸ் போனிவார்டு அப்படிங்கிறவனுக்கோட பேட்ரியட்டிசமை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி த பிரிசனர் ஆஃப் சில்லன் அப்படின்னு எழுதியிருக்காரு. சில்லன் விசிட் பண்ணதுனால பிரிசனர் ஆஃப் சில்லன் எழுதுனது யாரு? பைரன். இந்த நேரத்தில் தான் தேர்ட் கேண்டோ ஆஃப் சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜும் எழுதுறாங்க. பிரிசனர் ஆஃப் சில்லன், a long dramatic monologue about political tyranny, which begins with a sonnet on Chillen. ஸோ சில்லன் எழுதுனது இவர் தான் தெரிஞ்சா போதும்பா. போனி வேர்டுக்காக எழுதியிருக்காருங்கிறதும் தெரிஞ்சா போதும்பா. ends with these lines. அந்த லைன்ஸை கொஞ்சம் யாராவது ரீட் பண்ண முடியுமா? My very chains. My very chains and I grew, friends, so much a long communion thence, to make us what we are, even I regained my freedom with a sigh. So my very chains and I grew friends, so much a long communion tense. ஸோ ஏதோ ஒரு பந்தம், ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதாவது நான் என்னோட ஃப்ரீடம் வாங்க காரணமா இருந்த இந்த மாதிரி பேட்ரியட்ஸ் அவங்கள நினைச்சு பார்க்குறேங்கிற மாதிரி வருது. திஸ் இம்ப்ளைன் தட் செயின்லெஸ் மைண்ட் cannot be imprisoned even if the body is. பாடி என்னதான் ப்ரிசன் இதாக இருந்தாலும், மாட்டிக்கிட்டு இருந்தாலும், we can create a chainless mind. அதுதான் இதில் பிரிசனர் வந்து பைரானிக் ஹீரோ கிடையாது, ஏன்னா அவரை எலிவேட் பண்ணிட்டாரு. அவரை பெரியாளாக காட்டிட்டாலே அவரை பைரானிக் ஹீரோன்னு சொல்ல முடியாது. பைரானிக் ஹீரோனா கொஞ்சம் அடி வாங்கணும். அடுத்தது சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ் கேண்டோ 3. இது வந்து அவர் டோவர்ல இருந்து வாட்டர்லூ போன ஜேர்னியை பத்தி பேசுது. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமா. அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வாட்டர்லூ அந்த 1815 நடந்தது, அது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். ஓகே, அண்ட் ரைன் டு ஸ்விட்சர்லாந்து பேஸ்ட் ஆன் த தீம் ஆஃப் வார். இதை யாராவது ரீட் பண்ணுங்க. I have not loved the world, nor the world me, but let us part fair foes. I do believe, though I have found them not, that there may be words which are things, hopes which will not deceive, and virtues which are merciful nor wave, snares for the failing. ஓகே, ஸோ எனக்கும் இந்த உலகத்தை பிடிக்காது, இந்த உலகத்துக்கும் என்னை பிடிக்காது. நான் நல்ல இடத்துக்கு போவேன், அந்த ஹோப் எனக்கு இருக்கு, ஆனா அது நம்பிக்கையும் வீண் போகாதுன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ்ல எழுதுறாரு. ஏன்னா அது வார்மா, வார் டைம். அடுத்து வாசிங்க. I will not in my life, but I become portion of that around me. And to me, high mountains are a feeling, but the hum of human sights torture. ஸோ ஹியூமன் சிட்டிஸ் வந்து டார்ச்சரஸா இருக்கான், ஆனா மவுண்டைன்ஸ் கிட்ட இருந்தா சந்தோஷமா இருக்கான். நேச்சர் தான் எனக்கு சந்தோஷப்படுத்துது, இவனுங்க மனுஷங்களோட சத்தம் இல்லை. ஐ பிகம் அ போர்ஷன் ஆஃப் ஆல் தட் இஸ் அரவுண்ட் மீ. நான் எதை பார்க்குறேனோ அதுல நான் ஒரு பகுதி ஆயிடுறேன். நல்லா எழுதியிருப்பாரு. ஓகே,
அதே மாதிரி ஷெல்லிஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்ப தலைவர் வந்து டிராமாக்கு நுழையிறார். இவரோட பிளே ஃபுல்லா பைரானிக் ஹீரோ தான். பாருங்க என்ன அடி வாங்குறானுங்க. எஸ் கமான் சொல்லுங்க. மேன்ஃப்ரெட் யாராவது ரீட் பண்ணுங்க. நம்ம ரீட் பண்ண நமக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். மேன்ஃப்ரெட். Gothic closet drama. Manfred, tormented by a nameless guilt and remorse, seeks forgetfulness, dies defiantly without submitting to religious redemption, signals Biden's rejection of the Wordsworthian belief in the benevolence of nature. ஸோ கிளியரா தெரியுதா? மேன்ஃப்ரெட் என்ன அடி வாங்குறான் பாருங்க. ஏதோ ஒரு கில்ட்டு, ஏதோ ஒரு ரிமோர்ஸ், ஆனா அதுக்கு அவன் பாவம் மன்னிப்பே கேட்காம இறந்து போறான். இப்ப தெரியுதா பைரானிக் ஹீரோனா யாருன்னு? அடுத்தது கெயின். ஏபல் அண்ட் கெயின் மித் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். About the biblical character who turned away from hope and promise to range envy and dark side of human nature. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது யார் எழுதுனான்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பைரன். மேன்ஃப்ரெட் வந்து ஒரு கிளாசெட் டிராமானா என்னதுமா? எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது மீன் ஐ திங்க் கிளாசெட் டிராமானா ஸ்டேஜ் பண்றதுக்கு எழுதப்படுறது இல்லையா, இல்ல ஸ்டேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் எழுதப்படுறதான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக எழுதுவாங்க, இன்னொன்னு பண்ண முடியாது. ஐ திங்க் நாட் டு பி ஸ்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இஃப் எனிஒன் வாஸ் ஏபிள் டு செக் தென் டெல். Yes, sir. நான் செக் பண்ணிட்டேன். A play written to be read rather than performed on stage. ஓகே, அப்ப ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரைட். ஓகே, அடுத்தது டூ ஃபஸ்காரி. சொல்லுங்க யாராவது ஒருத்தர். The two Foscari, a historical tragedy about the trial of Jacopo Foscari for treason against Venice. ஸோ இது வந்து ஒரு ட்ரையலை பத்தினது, ஃபார் ட்ரீசன் அகேன்ஸ்ட் வெனிஸ். நெக்ஸ்ட் மரினோ ஃபெலிரோ, டாக் ஆஃப் வெனிஸ். எஸ். Marino Faliero, Dog of Venice, another historical tragedy on old Marino Faliero, who out of hatred plans a cup beater that fails and finally dies. ஸோ அவன் ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம் ட்ரை பண்ணி மரினோ ஃபெலிரோ கடைசியில் பார்த்தா ஃபெயில் ஆகி டைடு. அடுத்து சாட்டனா பாலஸ். Satana Palace, considered Byron's best-known play dedicated to Gathe, presents the legendary account of the fall of Sardanapalus, the debauched king of Assyria. ஸோ அந்த கிங் எப்படி நாசமா போனாங்கிற கதை தான் இது. சாட்டனா பாலஸ், அசீரியாவோட கிங். ஹெவன் அண்ட் எர்த். Heaven and earth, Japhet, the son of Noah, loves Anna, who has been seduced by an angel. God brings a flood as retribution. ஸோ இதுதான் இந்த இவங்களோட கதை. ஸோ ஒருக்கா பார்த்துக்கோங்கம்மா, இது எல்லாமே நம்ம பைரனோட டிராமாஸ். ஒரே ஒருக்கா என்னென்ன டிராமான்னு மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் Prisoner மட்டும். of Chillon. Manfred, Cain, the two Foscari, Marino Faliero, Dog of Venice, Sardana Palace, Heaven and Earth. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ தலைவர் இவ்வளவு நாள் ஜெனீவால இருந்தாரா, இப்ப தலைவர் எங்க வரான்? இட்லி. ஸோ இட்லியில என்ன பண்றாரு தலைவர்? ஸோ அதே மாதிரி இந்த டார்குவாட்டோ டாசோ, அவன் வந்து எங்கெல்லாம் இந்த பைத்தியம் முடிச்சதுக்காக கெட்டி வச்சாங்களோ அவனை பார்க்க போறான். இதை பார்த்தோன்னே லேமெண்ட் ஆஃப் டாசோ. இதே மாதிரி ஒரு சோழியை பார்த்தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னொன்னு எழுதுனா, அது என்னது? அது எங்க போயிட்டு வந்து எதை எழுதினாரு? ஜெனீவால ஒரு இடத்த விசிட் பண்ணிடுவாப்ல. எங்க இடம்? ஷில்லன் விசிட் பண்ணாரா இல்லையா? அதை பார்த்துட்டு வந்து என்ன எழுதினாரு?
prisoner of children எழுதினார். பிரிசனர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அதை எழுதினாரா? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க போறாரு இட்டலி போய் டார்க்வாட்டர் டாசோவை பார்த்துட்டு வந்து த லேமண்ட் ஆஃப் டாசோன்னு எழுதுறாரு. அடுத்தது கிரேட் இட்டாலியன் போயட்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி எழுதின வாக்கு என்னலாம்? த ப்ராஃபஸி ஆஃப் டான்டே, ஃப்ரான்செஸ்கா ஆஃப் ரெமினி. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிமினி அப்படிங்கிறத ரீடோல் பண்ணியிருக்காங்க யாரு? லே ஹண்ட். லே ஹண்ட் என்ன சொல்லியிருக்காரு? த ஸ்டோரி ஆஃப் ரிமினி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோரி ஆஃப் ரிமினினா லீ ஹண்ட், பிரான்செஸ்கா ஆஃப் ரிமினினா பைரன். ஓகே, அடுத்து சைல்டர் ஆர்ட்ஸ் பில்கிரிமேஜோட 4வது. ஸோ இது வந்து ரோமோட டிராவல் பத்தி. ஸோ 30வது பர்த்டேல இவருக்கும் ஒரு கவுண்டர்ஸ்க்கும் ஒரு லவ் ஆகுது. அவன் ஏற்கனவே ஒய்ஃபு, ஸோ அதனால ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஸ்டில் ஓகே. பெப்போ ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. இந்த மாதிரி தான் இவர் எழுதுவார். பட் இதில் ஒட்டாவா ரைமா யூஸ் பண்ணியிருக்காரு. சோஃபார் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணாருமா அவரோட டிராமாஸ்க்கு? என்ன ஸ்டைல்? பிளாங்க் வர்ஸ். இப்போ பெப்போக்கு என்ன யூஸ் பண்றாரு? ஒட்டாவா. ரைமா. எஸ். ஸோ இட்டலியில இருக்கும்போது அவர் எழுதின லாங் போயம் பெப்போ அ வெனீஷியன் ஸ்டோரி. பெப்போ வந்து ஒரு இது கேட்டிருந்தாங்கப்பா ஒருக்கா. அப்போ எனக்கு இது நான் எழுதும்போது கேட்ட கொஸ்டின். மசாப்பாலாம் நான் லைட்டா பார்த்துட்டு போனது நல்ல ஞாபகம் இருந்துச்சு. ஸோ மெசாப்பாவோ பெப்போவோ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ பெப்போ வந்து ஒரு வெனிஷியன் மர்ச்சன்ட். ஸோ டர்க்கிஷ் கேப்டிவிட்டியில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். வந்து பார்த்தா ஒய்ஃப் லாரா வந்து ஏற்கனவே ஒரு லவர் வாங்கிட்டான்னு. அதுக்கப்புறம் அவங்க லவ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றாங்க. இதுதான் கதை. ஓகே, பெப்போ வந்து ஒரு வெனிஷியன் மர்ச்சன்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒய்ஃப் பேரு லாரா. மசப்பா, a poem based on the story told by Voltaire in History of Charles the 12th King of Sweden. ஸோ இங்கிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரி தான் இது. ஸோ கிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ல்ஸ் த 12ன்னு வால்டேர் எழுதின ஸ்டோரியை ரீவர்க் பண்ணது தான் மசாப்பா. கேட்க வாய்ப்புகள் அதிகம். இதுல வந்து ஸ்வீடிஷ் கிங் சார்ல்ஸ் த 12th என்ன செய்யறான்? ஸோ ரெஸ்டிங் ஆஃப்டர் வார் லிசன்ஸ் டு மசாப்பாஸ் லைஃப் ஸ்டோரி. ஸோ மசாப்பா வந்து ஒரு பாலிஷ் கிங். போலாண்ட்ல உள்ள பாலிஷ் கிங்குக்கு ஒரு பேஜ்னா என்னதுமா? What do you mean by page? சார் அசிஸ்டண்டா? அந்த மாதிரி தான் சார்ஜரே பேஜா இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மசாப்பா வந்து ஒரு பேஜ் டு அ பாலிஷ் கிங். ஹிஸ் அஃபேர், அவன் வந்து என்ன செய்வான்னா ஒரு வெல்தி மேனோட ஒய்ஃப் கூட அஃபேரு. ஸோ என்ன செய்வாங்க, ஒரு மேடான ஹார்ஸோட பின்னாடி கட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சிருவான். எப்போனா ஹார்ஸ் வந்து இறந்துரும். ஸோ இந்த மாதிரி கதையை முடிப்பாங்க. இதான் மசாப்பா, பெரிய வாரியரோட கதை. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். அடுத்தது முக்கியமான ஒன்று, டான் யுவான். ரொம்ப முக்கியம், கேட்க நல்ல சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இவன் ஒரு ஸ்பானிஷ். ஓகே, சீரியோ காமிக் டோன்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி சட்டாரிக் பிக்கரஸ்க் நாவல் இன் வேர்ஸ்ல எழுதப்பட்டது. ஸ்பானிஷ் லெஜெண்ட் ஆஃப் டான் யுவானை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவான். ஓகே, அதே மாதிரி பைரானிக் ஹீரோவா இவனை மாத்திடுவான். அடுத்து டோனா ஜூலியா இஸ் மதர்ஸ் ஃப்ரெண்ட் இனிஷியேட் ஹிம் இன்டு லவ். ஸோ டோனா ஜூலியா தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அதை சவுதிக்கு டெடிகேட் பண்ணுறாரு அண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கும். அதில் பைரன் வந்து சும்மா பண்ணலை, கிண்டல் அடிச்சிருக்காரு. சவுதிக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் இதை டெடிகேட் பண்ணி கிண்டல் அடிச்சிருக்காரு. 16 கேண்டோஸ் கம்ப்ளீட்டட், 17th அன்ஃபினிஷ்ட். தெரிஞ்சுக்கோங்க எத்தனை கேண்டோஸ்மா? 16th சார்.
16 அதுல 1 17th ஒன் வந்து Unfinished. அன்ஃபினிஷ்ட். ஓகே, அதுக்கப்புறம் த ஐல்ஸ் ஆஃப் கிரீஸ் இஸ் அ சாங் வித் இன் த தேர்ட் கேண்டோ. தெரிஞ்சுக்கோங்க, ஐல்ஸ் ஆஃப் கிரீஸ். ஸோ கிரீக்ஸ் எல்லாம் பண்ண நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. இந்த ஃபேமஸ் லைன் ஒருக்கா யாராவது ஒருத்தர் வாசிங்கன்னா. Man's love is of man's life a thing for this woman's whole existence. ஸோ மேன்ஸ் லைஃப் வந்து ஒரு பார்ட் தான், ஆனால் ஒரு ஹோல் உமனோட எக்ஸிஸ்டன்ஸும் இதை ஒட்டி தான் இருக்கு. அதாவது மேன்ஸ் லவ் ஒட்டி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மேனுக்கு அது வெறும் சாப்டர் தான். ஸோ அதே மாதிரி இதில் நல்ல சட்டைரிக்காக எழுதியிருப்பாரு. அண்ட் அதை மட்டும் தெரிஞ்சா போதும். டான் யுவான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ முறை தான் இவரோட பப்ளிஷர்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த ஆர்எஸ் ஆஃப் அந்த ஸ்காட்ச் ரிவ்யூவர்ஸ் அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண உதவுனாரு. ஸோ அதே மாதிரி முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டூ கேண்டோவை அந்த டெடிகேஷன் அவரை வந்து இது பண்ணாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க டான் ஜுவானை. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பயங்கரமாக திரில் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்காட்டு, கத்தே, ஷெல்லி இவங்கெல்லாம் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கத்தே வந்து இப்போ தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வராரு பைரனுக்கு. ஸோ பைரன் டெடிகேட்டட் சாடனா பேலஸ் டு கத்தே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கத்தே வந்து ஈவன் பைரனை வந்து ஆனரும் பண்ணியிருக்காரு. எதில்? ஃபாஸ்ட், FAUST, ஃபாஸ்ட் எழுதுனதும் அவர் தானே. அதில் பைரன் வந்து யுஃபோரியா ஆன் த சைல்ட் ஆஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஹெலன். ஸோ நல்ல கேரக்டர் ஒரு கொடுத்து அவரை நல்ல விதமாக பார்த்துருக்காரு. பிகாஸ் பைரன் வந்து டெடிகேட்டட் சாடனா பாலஸ் டு கத்தே. ஸோ கத்தேக்கும் பைரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பாருங்க, பைரன் வாஸ் சர்டன்லி த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் இன் யூரோப். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1818 இவர் மெமாயர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து அவரோட ஃபியூச்சர் பயோகிராஃபரான தாமஸ் மூருக்கு கொடுத்துட்றாரு, ஏன்னா இறந்துருவாரோ அப்படிங்கிறதுல. ஸோ அடுத்து வந்து இந்த ஒர்க்கை பேர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு பேச்சுக்கினங்க அதை பேர்ன் பண்ணிடுறாங்க. அப்புறம் பைரனோட லாஸ்ட் அன்ஃபினிஷ்டு ட்ராஜடி த டிஃபார்ம்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பைரனின் கதை. ஸோ ஃபியோர்டு வித் சவுதி. ஸோ இவன் என்ன பண்றாரு, பைரனுக்கும் சவுதிக்கும் ஆல்ரெடி ஆகாது. எப்படி உங்களுக்கு தெரியும் பைரனுக்கும் சவுதிக்கும் ஆகாதுன்னு சொல்லுங்க போவோம். எதுல பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? நேத்து பார்த்தோமே. ஈவன் இட் இஸ் கிவன் தேர், லுக். வாட் இஸ் இட்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போ. கம் ஆன். என்னாச்சு, மறந்துட்டீங்களா? டான் ஜுவான் எஸ்மா. சார், டான் ஜுவான் வந்து அதோட ப்ரிஃபேஸை வந்து இது பண்ணியிருப்பாங்களோ சார், மார்க் பண்ணியிருப்பாங்களோ சார் ஆமா அதுல. ஆமா ஆமா, அது வந்து சவுதியோட விஷன் ஆஃப் ஜட்மெண்ட்ல வரும். உடனே பைரன் என்ன எழுதியிருப்பாரு, த விஷன் ஆஃப் ஜட்மெண்ட்னு எழுதியிருப்பாரு. அவ்வளவுதான். அந்த த விஷன் ஆஃப் ஜட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணது யாரு? லீஹண்டோட மேகசின் த லிபரல். ஞாபகம் வச்சுக்கோ. ஜார்ஜ் த தேர்டை ரொம்ப பெருசா பேசியிருப்பாரு யாரு? சவுதி. ஜார்ஜ் த தேர்டு எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறத எழுதியிருப்பாரு பைரன். சரியாமா, புரிஞ்சிருச்சா? ஷால் ஐ மூவ் ஆன் போத் ஆஃப் யூ? எஸ் சார். எஸ். ஸோ நேஷனலிஸ்ட் மூமெண்ட் இட்டாலியில கொஞ்சம் ஈடுபாடு. அதுக்கப்புறம் பைரன் வந்து ஒரு நேஷனல் ஹீரோவாகவே ஆயிட்டான். கடைசியில் ருமேட்டிக் ஃபீவர் வந்து, ஸோ ஆஃப்டர் பீங் சோக் டு த ஸ்கின் இன் அன் ஓப்பன் போட். ஸோ கிரீக்ஸ்லாம் பரி பண்ணணும்னாங்க. பட் அவரோட பாடி இங்கிலாந்துக்கு வந்துருச்சு. வெஸ்ட் மினிஸ்டர் ஆபேல அவர் அடங்கியிருக்கிறார். டென்னிசன் அவர் வந்து விக்டோரியன் ஏஜில் வருவார். அவர் அப்போ ஒரு பையன், சிறுபாலன். அப்போ என்ன செய்கிறாரு, பைரனோட டெத்து பேரை கேட்டு, டெத்தோட நியூஸை கேட்டு என்ன சொல்றாரு, த ஹோல் வேர்ல்டு டார்க்கன் டு மீ, 14 வயசுல. அண்ட் அவரோட ராக் நியர் ஹிஸ் ஹவுஸ் ஹி ஹஸ் ஈவன் இன்ஸ்கிரைப்ட் இட் அஸ் பைரன் இஸ் டெட். ஸோ பைரானிக் ஹீரோனா யாருன்னு பாருங்க. கான்ஃப்ளிக்டிங் எமோஷன் இருக்கும், டிஸ்டேட் ஃபார் சோஷியல் நார்ம்ஸ் இருக்கும், எக்ஸைலாக இருப்பான், ட்ரபிள்டு பாஸ்ட் இருக்கும், செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், லோனர்,
ஸோ எதுவுமே பாசிட்டிவாக இருக்காதுப்பா. அப்படி இருந்தால் அவன் வந்து பைரானிக் ஹீரோ. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால தான் கெயின், மேஃப்ரெட்டு, பஸ்காரி, சடனா பலஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இட் ஹாஸ் அ பைரானிக் ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட் பைரன், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஷால் வி மூவ் ஆன்? எஸ் சார், போலாம் சார். வண்டர்ஃபுல். ஸோ பர்சி பை ஷெல்லி, இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் வெஜிடேரியனிசம், ஏத்திசம்ல கொஞ்சம் ஈடுபாடு. உங்களுக்கே தெரியும் இவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு. எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அப்புறமா வரேன். இவர் அதனால தான் மேட் ஷெல்லி, ஈட்டான் ஏத்திஸ்ட் அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஈட்டன்ல இருக்கும்போது 2 எழுதியிருக்காரு. ஒன்று சாஸ்ட்ரோஸ்வி சென்ட் இர்வின் த ரொசிக்யூரியன் அப்படின்னு 2 எழுதியிருக்கிறாரு. இதை வந்து கத்திக் ரொமான்ஸ். ஓகே, அதனால வந்து அப்புறம் சிஸ்டர் கூட சேர்ந்து எழுதியிருக்காரு ஷெல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி இவர் ஒரு சூடோனும் யூஸ் பண்ணியிருக்காரு, விக்டர். என்னது இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்? ஒரிஜினல் போயட்ரி பை விக்டர் அண்ட் கேசர். கேசர் இஸ் சிஸ்டர் எலிசபெத். தெரிஞ்சுக்கோங்க, கேசர் யாருன்னு கேட்பாங்க, சூடோனும் இவருக்கு என்னன்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் 2 வைல்டு கத்திக் ரொமான்சஸ் எழுதியிருக்காரு, ஜாஸ்ட்ரோசி அண்ட் சென்ட் அர்வின். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட், எதுக்காக அவரை எக்ஸ்பெல் பண்றாங்க? நெசசிட்டி ஆஃப் ஏபிசம்னு ஒரு பேம்ப்ளெட்டை எழுதி அதை ரொம்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனால தலைவரை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஷெல்லி வந்து எலோப்பு, இந்த ஆரம்பிச்சிட்டார்ல ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக் கூட. ஸோ டாவன் கீப்பரோட டாக்டரை தூக்கிட்டு ஓடியாச்சு. ஸ்காட்லாண்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் ஏற்கனவே இவனை வெளியே அனுப்பிட்டாங்க. இதில் வேற ஓடி வேற போயிட்டான். இனிமேல் எவனும் மதிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கிலாண்டில் இருக்கிறாரு. ஓகே, அண்ட் அட்ரஸ் டு த ஐரிஷ் பீப்புள், அப்புறம் உட்டோப்பியன் அலிகரி, குவீன் மேப், இது எல்லாமே இந்த டைம்ல எழுதியிருக்காரு. ஓகே, எதனால எக்ஸ்பெல் ஆனாரு? எந்த ஒர்க் சொல்லுங்க. சார் அந்த எஸ், பேம்ப்ளெட் பேர் மறந்து போச்சு சார். அதான் மேடம், அதேதான். நெசசிட்டி ஆஃப், அவர் ப்ரீச் பண்ண 2 வேல்யூ என்னலாம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? அவர் 2 விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னலாம் சொன்னேனே தெளிவா? வெஜிடேரியனிசம், இன்னொன்னு அது சரி, ஏத்திசம். ஏத்திசம் இப்ப தெரிஞ்சுச்சா? ஞாபகம் எஸ் வந்துருச்சா? சார், எஸ் சார். த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் தான் அவரோட ஏத்திசம். ஒர்க். யா. அப்புறம் குவீன் மேப், ஒரு உட்டோப்பியன் ஒர்க் அண்ட் அட்ரஸ் டு த ஐரிஷ் பீப்புள், இதெல்லாம் இவர் எழுதுனது. அப்புறம் சவுதி வந்து மீட் பண்றாரு. அவர் வந்து குவீன் மேப்பை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆக தான் செய்யறாரு. ஓகே, அண்ட் அதே மாதிரி வில்லியம் காட்வின் கூடயும் கொஞ்சம் டச் வருது. ஓகே, ஸோ எல்லாமே இப்போ ஒன்று கூடி வருது. அடுத்தது இன்னொரு எலோப்மெண்ட் அண்ட் மேரேஜ். தலைவருக்கு வர வேலை இல்லை, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, அண்ட் அதே மாதிரி கிளார்மோண்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களையும் காட்வினோட ஒரு ஒய்ஃபோட டாக்டரை, காட்வினோட ஒரு டாக்டரை ஓகே, அவரோட செகண்ட் ஒய்ஃபோட டாக்டரையும் தலைவர் விடலை. சரியா? அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வராங்க. ஒன்றும் இல்லை கையில். கிளார் அகெயின் வென்ட் டு சுவிட்சர்லாண்ட். ஸோ அதுக்கப்புறம் பைரன் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மேரி வாஸ் ப்ரெக்னென்ட் and ill and gave birth to a daughter, died in infancy. ரொம்ப மோசமான நிலைமைகள். ஷெல்லி மேரிட் மேரி ஃபைனலி அண்ட் ஷி கேவ் பர்த் டு த சன். அவங்களும் இறந்துடுறாங்க. ஸோ சுவிட்சர்லாந்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஷெல்லிஸ் வந்து வின்சர் பார்க் அப்படிங்கிறதுல எழுதுறாங்க. அங்கே தான் தலைவர் எழுதுறாரு, ஆலஸ்டார் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போலேருந்து உங்களுக்கு பிரிக்க தெரியணும் எந்த ஒர்க்கு ஷெல்லி எழுதுனது, எந்த ஒர்க்கு பைரன் எழுதுனதுன்னு. ஓகே, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆலஸ்டார் த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட். ஸோ குவீன் மேப் பார்ப்போமா? யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? Visionary. Queen Mab, visionary, philosophical and political poem. Shelley wrote it at the age of 18. Shelley's atheism is evident here. Much of the poem is devoted to the fairy queen's speeches, theme of corruption of man by institutions, an attack on dogmatic religion, government, industrial tyranny, and war. ஸோ ஓப்பனாக ஏத்திசமை பற்றி பேசியிருக்காரு. டிவோட்டட் டு ஃபேரி குவீனோட ஸ்பீச்சஸ்.
எங்க இருக்கிறது எதை கனெக்ட் பண்றாரு பாத்தீங்களா, அதான் குவீன் மேப்னு பேரு. சரியா? ஸோ ரொம்ப யங்லேயே எழுதியிருக்காரு. அடுத்து அலஸ்டர் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட் ரீட் பண்ணுங்க. Alastor or the Spirit of Solitude. The name Alastor was suggested by Thomas Love Peacock, referring not to the protagonist but to the spirit who divinely animates the protagonist poet's imagination. ஸோ இது வந்து சஜஸ்டட் பை அலஸ்டர்ங்கிற டைட்டில் யார் சஜஸ்ட் பண்றா? Thomas Love Peacock. எஸ். ஸோ தி ஸ்பிரிட் மென்ஷன் பண்றது தான் அலஸ்டார். ஓகே, அடுத்தது ரீட் பண்ணுங்க, கண்டினியூ. A kind of spiritual autobiography, long poem in blank verse about a youth of uncorrupted feelings and adventurous genius. The protagonist, a shadowy projection of Shelley, travels through wilderness in search of ideal beauty. ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் வந்து வில்டர்னஸ்க்கு போய் ஐடியல் பியூட்டி எதுன்னு தேடுறாரு. அதுதான் அலஸ்டார் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட். ரிட்டன் இன் பிளாங்க் வாஸ். ஸோ பைரன் அண்ட் 1816 ஷெல்லிஸ் வந்து சுவிட்சர்லாந்து செகண்ட் டைம் போறாங்க. கிளார் வந்து இப்போ மறுபடியும் பிரெக்னென்ட். நல்லா கவனிச்சிங்களா? யாரோட சைல்டு? பைரனோட சைல்டு. இது வந்து உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரியா? ஷெல்லியோட சைல்டு கிடையாது. சரி, இந்த சம்மர் தே ஸ்பெண்ட் வித் பைரன் இன் ஜெனிவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதில் தான் ஷெல்லி ஒன்று எழுதுறாரு. ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி அண்ட் மாண்ட் பிளாங்க். ரொம்ப முக்கியமாக ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி அண்ட் மாண்ட் பிளாங்க். அதுக்கப்புறம் இங்கிலாந்து வராங்க. அப்புறம் லீ ஹண்ட் அவரோட எக்ஸாமினர். ஓகே, ஹண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் எழுதுறாரு. அப்போ தான் நிறைய பாம்ப்ளெட்ஸ் எழுதுறாரு. அதுக்கு சூடோனிம் என்னதுமா? த ஹெர்மிட் ஆஃப் மார்லோ கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷெல்லியோட இன்னொரு இது என்னது, சூடோனிம் என்னது? The Hermit of Marlowe. அப்போ விக்டர் யாரோடது? தான் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. பைரன் பார்த்தோமா இல்லையா? ஆமா, பார்த்தோம்ல. Yes, sir. ஓகே, மறக்க கூடாது. At this time Shelley wrote Lyon and Sithna. ஸோ நரேட்டிவ் போயம். ஸோ இன்சஸ்டுவஸ் லவர்ஸ். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதைத்தான் கடைசியில் ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு மாற்றுறாங்க 1818. ஓகே, லோன் அண்ட் சித்ரா தான் ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம்னு மாறுது. ஓகே, அடுத்தது சுவிட்சர்லாண்டில் வச்சு இந்த ரெண்டு எழுதுறாரா? ஹிம் டு இன்டெலெக்சுவல் பியூட்டி. யாராவது ரீட் பண்ணுங்க. Him to Intellectual Beauty incorporates the romantic ideal of communion with nature into his own aesthetic philosophy. Intellectual beauty means the intellectual idea of beauty. ஸோ இன்டெலெக்சுவல் பியூட்டினா ஜஸ்ட் த ஐடியா ஆஃப் பியூட்டி. ஓகே, ஸோ ரொம்ப சும்மா ஒரு ஃபிலாசபி தான் அவரோடது. அடுத்தது மாண்ட் பிளாங்க் லைன்ஸ் ரிட்டன் இன் த வேல் ஆஃப் ஷமௌனி. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாசிங்க. A note which compares the power of the mountain against the power of the human imagination, emphasizes the ability of the human imagination to uncover truth through a study of nature, but questions the notion of religious certainty. The poet மவுண்டெயினோட இதையும் ஹியூமன் இமேஜினேஷனையும் கம்பேர் பண்றாங்க. ஓகே, ஸோ நேச்சரோ ஹியூமன் இமேஜினேஷனோ யாரு பெரிய ஆள் அடிச்சு காட்டு அப்படிங்கிறது தான் அந்த ஒர்க் கால்ட் மாண்ட் பிளாங்க், ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம். கேன் எனிஒன்? The Revolt of Islam, originally published as Lyon and Sithna, or The Revolution of the Golden City, a vision of the 19th century. Epic political poem in Spenserian stanza, inspired by Tasso's Jerusalem Delivered. Brother and sister Lyon and Sithna have an incestuous relationship. This was changed in a later edition. Sorry, sir. They organized
இல்ல இல்ல அது அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு கொடுத்திருந்தாங்களா சார், அதையும் சேர்த்தே ரீட் பண்ணிட்டேன். They ஓகே ஓகே. organized a revolt against the despotic ruler of the fictional state of Argolis, modeled on the Ottoman Sultan. The poem has nothing to do with Islam in particular. The French Revolution is discussed in the prose preface, suggesting a parallel. கமான். ரைட். ஒரு செகண்ட். அதுல ஒண்ணு உண்டு, பட் ஐ மிஸ்ட் இட். ஒன் செகண்ட். Okay, sir. ஓகே, ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. Okay, sir. Okay, ஸோ sir. இப்போதைக்கு இதுல ஒரு இடம் பேர் மென்ஷன் ஆயிருக்கு, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். என்ன இடம்? ஃபிக்ஷனல் ஸ்டேட் ஆஃப் Argolis. அர்காலிஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ள ஒரு இன்சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒட்டோமன் சுல்தான் அவரை எதிர்த்து போராடுறாங்க. இதுதான் வந்து ரிவால்ட் ஆஃப் இஸ்லாம். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஒசிமாண்டியாஸ், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராவது ரீட் பண்ணலாமே, ஈஸி தான். Ozymandias. While living at Marlow, Shelley wrote the sonnet Ozymandias. This is a famous sonnet on the statue of Egyptian king, a shattered, ruined statue in the desert wasteland with an arrogant, passionate face and inscription, "Look on my works, ye mighty, and despair." Ozymandias' civilization is now gone. All has been turned to dust. The ruined statue is now merely a monument to one man's pride. A powerful statement about the insignificance of human life to the passage of time and the destructive power of history. ஸோ மார்லோவில் இருக்கும்போது ஷெல்லி வந்து இந்த சானட் எழுதுறாரு. இது ஒரு சானட். ஓகே, இது வந்து ஒரு இஜிப்சியன் கிங்கை பற்றினது. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த டெசர்ட்டுக்கு நடுவில் அவனோட ரூயின்ஸ் மட்டும் இருக்கும். லுக் ஆன் மை ஒர்க்ஸ், யா மைட்டி அண்ட் டிஸ்பேர். ஸோ எல்லாரும் என்னைய பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி கிண்டல் தான். அதாவது ஒன்றும் இல்லை அங்கே. அதாவது டைம் ஹஸ் பாஸ்ட், ஆனால் அவனோட ப்ரைடு மட்டும் இன்னும் போகலை. ரைட்டா? அவன் ரொம்ப பெருமை பிடிச்ச அலைஞ்சான். இப்போ அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இட்டலியில் ஷெல்லிஸ் வந்து மூவ் டு இட்லி இன் 1818 அண்ட் ஷெல்லி வுட் நெவர் ரிட்டர்ன் ஹோம் அகேன். ஸோ கடைசி வரைக்கும் இட்லியில தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈரோட் ஜூலியன் அண்ட் மடாலோ. ஓகே, பைரனோட ரிலேஷன்ஷிப்பை பற்றினது ஜூலியன் அண்ட் மடாலோ. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்வர்சேஷன் தான். ஓகே, பைரன் யார் வந்து இதுல ஜூலியன், யார் மடாலோ? Byron as Madalo, Shelley as ஷெல்லி Julian. வந்து ஜூலியன். ஓகே, மடாலோ சினிக்காவும், ஷெல்லியை வந்து நான் அவன் தானே வந்து எப்படி போடுவான், பெஸ்டாக தானே போடுவான். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கான். ஓகே, ஸோ பைரனை திரும்பவும் மீட் பண்ணுறான். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1890 to 20 முக்கியமான ஒர்க்ஸ்லாம் வருது. வாட் ஆர் த ஒர்க்ஸ்? த சென்சி, த சாடிட் வேர்ஸ் ட்ராஜடி, சென்சி வருது. ஸோ பெயிண்ட் பை த நியூஸ் ஆஃப் பீட்டர்லூ மேசக்கர், உங்களுக்கே தெரியும், 1890 நடந்தது. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, வாசிங்க. The Mask of Anarchy, Ode to the West Wind, England, 1819. சானட். ஸோ இதெல்லாம் இவரோட ஒர்க்ஸ். ரொம்ப முக்கியம். த மாஸ்க் ஆஃப் அனார்கி, ஓட் டு த வெஸ்ட் விண்ட், இங்கிலாந்து 1819. அடுத்தது Peterbell the தேர்ட். Third, written in 1819, a satire that parodies Wordsworth's poem Peterbell. Has the line, வேர்ட்ஸ்வர்த்தோட போயமை பேரடி பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம். ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன். பீட்டர் பெல் த தேர்ட். நல்லா கவனிங்க, ஆப்ஷன் இப்படிதான் குழப்புவான். பீட்டர் பெல்லையும் கொடுத்துருப்பான், பீட்டர் பெல் த தேர்டையும் கொடுத்துருப்பான். பீட்டர் பெல் த தேர்ட் இஸ் ரிட்டன் பை ஷெல்லி, பீட்டர் பெல் இஸ் ரிட்டன் பை வேர்ட்ஸ்வர்த். அடுத்து பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ், டு லிபர்ட்டி, டு நேபிள்ஸ் ரெண்டு எழுதியிருக்காரு. லெட்டர் டு மரியோ கிஸ்பான். ஸோ வேர்ஸ் லெட்டர் இன் ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஸோ ஹீரோயிக் கப்லெட்ஸ்ல எழுதுனது தான் லெட்டர் டு மரியா கிஸ்பான். அடுத்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து இட்ஸ் லிரிக்கல் ட்ராமா இன் 4 acts. உங்களுக்கு தெரியும் ப்ரொமீத்தியஸ் மித் என்னன்னு. அந்த கொத்தி கொத்தி அந்த இது திங்கட்டும்னு சொல்லி அவனை விட்டுட்டு போவாங்க. அவனோட லிவரையோ எதையோ தின்னுகிட்டு இருக்கும் பறவைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கும். அடுத்து த விச் ஆஃப் அட்லஸ். ஓகே,
written in Ottawa Rhyme and published posthumously. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. The Witch of Atlas tells the story of mysterious witch. Okay, and creates an hermaphrodite, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபயர் அண்ட் ஸ்னோவை சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒர்க் இருக்கும். அடுத்தது ஷெல்லி கால் திஸ் அ ஃபேன்சிஃபுல் போயம். எதை கூப்பிட்டுருக்காரு? எதை? The Witch of Atlas. த விச் ஆஃப் அட்லஸ். அடுத்தது சென்சிட்டிவ் பிளான்ட் மிமோசா புடிக்கா அப்படிங்கிறத பிளான்ட்டை பற்றி எழுதியிருக்காரு. என்ன பிளான்ட்னு கேட்க வாய்ப்பு. அடுத்து சாங் டு த மென் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்படி உழைச்சி சாவாதீங்கடா, கொஞ்சம் உங்களுக்கு வேண்டிய வாழுங்கடா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அடுத்து சென்சியும் வந்து ஒரு ட்ராஜடி தான் 5 ஆக்ட்ஸில். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ரீட் பண்ணுங்க அந்த மேலே. மெலோட்ராமேட்டிக். The melodramatic plot is taken from the true story of Beatrice Cenci, who was tired and exhausted for the murder of her father. ஸோ அப்பாவோட மர்டருக்காக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட சென்சிங்கிற ஒருத்தியோட கதை தான் இது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த பொண்ணோட கதை தான் இவர் சென்சி ட்ராஜடி இன் 5 ஆக்ட்ஸ்னு எழுதியிருக்காரு. அடுத்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் ரீட் பண்ணுங்கடா. Prometheus Unbound, lyrical drama in 4 acts written in Italy. Opens with a preface referring to Aeschylus' version. ஸோ யார் ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் எழுதுனது? எஸ்ஐலஸ். இவர் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டுன்னு மாத்திட்டாரு அதை. ஓகே, கண்டினியூ. Calls his own work a fable with a moral, inspired by the view of Saturn as the hero of Paradise Lost and God as oppressor, spirit of defiance against religious and political despotism of the 19th century, replete with sexual, scientific and political symbolism. Major characters Asia, Hercules, Jupiter. ஸோ இவரே இதை வந்து ஒரு ஃபேபிள், இது மாரல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை இதில் பெருசா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. Hellas, written while living in Pisa in order to raise money for Greek War of Independence. Dedicated to a Greek politician, the protagonist is the Ottoman Sultan Muhammad, who controls the Turkish attacks on Greece. Famous lines. The world's great age begins anew. The golden years return. The earth doth like a snake renew. Her winter weeds outworn. Heaven smiles and faith and empires gleam like wrecks of a dissolving dream. Oh, cheese must hate and death return. Cheese must men kill and die. Cheese drain not to its dregs to earn of bitter prophecy. The world is weary of the past. Oh, might it die or rest at last. ஓகே, சீஸ்ன்னு எழுதியிருக்காரு. அதாவது எதுக்காக எல்லாரும் இறக்கணும், எதுக்கு இப்படி ஒரு வாரம் நடக்கணும், அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஸோ எர்த்து வந்து ஒரு ஸ்னேக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேர்ல்டோட கிரேட் ஏஜஸ் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது டர்க்கிஷ் அட்டாக் இப்போ வந்து கிரீஸ் மேலே இருக்குது. ஸோ ஹெல்லாஸ் அப்படிங்கிறது ஒரு கிண்டலான ஒரு டைட்டில் தான். த மாஸ்க் ஆஃப் அனார்கி பேலட், இது வந்து ஒரு பேலடு. ஸோ நிறைய பொலிட்டீஷியன்ஸை அவர் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அனார்கி வந்து ஹார்ஸில் ஒரு ரைடு போகுதான். ஸோ ப்ராக்ரஸ் வந்து அதே மாதிரி அனார்கியை ஸ்டாப் பண்ணுற ஒரே ஒரு ஆயுதம் என்னது? ஹோப். அடுத்து இங்கிலாந்து இன் 1819, இதுவும் ஒரு சானட். இதுவும் வந்து என்ன கண்டம் பண்ணுறாரு? பவர், ஸோ வயலன்ஸ் அதெல்லாம் வந்து எதிர்த்து எழுதுறாரு. அடுத்து டு அ ஸ்கைலார்க், த கிளவுட், த ஃபிலாசபிக்கல் வியூ ஆஃப் ரிஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து டெவிலை பற்றினது. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, இது ரொம்ப முக்கியம். ஈடிபஸ் டிரானஸ் ஆர் ஸ்வெல் ஃபுட் த டயரண்ட், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரீட் பண்ணுங்களேன். ஈடிபஸ் டிரானஸ் ஆர் ஸ்வெல் ஃபுட் த டயரண்ட். Oedipus Tyrannus or Spellfoot the Tyrant, the only comedy written during the Romantic period, a satirical burlesque on a contemporary political controversy, represents the English people as starved pigs in imitation of the chorus of frogs in
Aristophanes the frogs. ஸோ அரிஸ்டோஃபேன் எழுதுன அந்த ஃப்ராக்ஸ்ல வந்து ஒரு கோரஸ் வரும். ஃப்ராகோட கோரஸை தான் மெயினாக வச்சு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இங்கிலீஷ் பீப்புளை இவன் வந்து பிக்கு மாதிரி காட்டியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு காமெடி. ஓகே, சும்மா ஒரு கிண்டலுக்காக. அதே மாதிரி கான்ட்ரவர்சி கண்டிப்பாக அடிச்சிருக்கும். அடுத்தது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு கத்தையோட ஃபாஸ்ட்டை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அதே மாதிரி கம்ப்ளீட்டட் வேர்ஸ் வந்து ஹெல்லாஸ் தான். அதுவும் எதுக்கு எழுதினாரு? கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக. ட்ரையம்ப் ஆஃப் லைஃப், அப்புறம் அடோனிஸ். ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்களா ப்ளீஸ்? A Defense of Poetry, written 1820 to 21, published 1840. இதை A நிறைய collection, வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த இயரை எப்போ ரிட்டர்ன், எப்போ பப்ளிஷ்ட் கண்டிப்பா கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. எஸ், கண்டினியூ. a collection of essays written in 1820 to 21 and published in 1840 posthumously. Written in reply to Thomas Love Peacock's Four Ages of Poetry, ஸோ 1820. யாருக்கு ரெஸ்பான்ஸ் எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு? யாருக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு? Thomas Love Peacock. அவரோட என்ன ஒர்க் work? Four Ages of Poetry, அதை எதிர்த்து ஷெல்லி எழுதின வாக் என்ன? A Defense of Poetry. போய்ட்ரி மறந்துடவே செய்யாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீகாக் வந்து 4 ஏஜ் சொல்லியிருப்பாரு. பாப்போமா என்னலான்னு? ஒண்ணுனா வாசிங்க. Okay, sir. Iron or Bardic Age. Poets were the sole depositors of knowledge. ஸோ அயர்னி ஏஜ்ல வந்து போயட்டுக்கு மட்டும்தான் நாலேஜ் உண்டு, அவங்க மட்டும்தான் படிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து Golden or Homeric Age. Homeric Age. ஹோமரிக். Homeric Age. Poetry achieved perfection by synthesizing the power of the previous age with new knowledge and technical skill. ஸோ நாலேஜ் வந்து அப்போ வந்து சோல் ப்ரிப்பரேட்டரா இருந்தாங்க அயர்னி ஏஜ்ல. பட் இப்போ கோல்டன் ஏஜ்ல வந்து ஓகே, எல்லாருக்கும் அந்த பவர் நாலேஜ் வந்து கிடைக்கிற மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்லையும் கம்பைல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் Silver or Virgilian Age. Poetry is no longer supreme but derivative. ஸோ பொயட்ரி வந்து சுப்ரீமே கிடையாது, அதுவும் ஒரு ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வெர்ஜிலோட காலத்துல. அடுத்தது Brass or Nonic Age. Poetry become self-conscious, derivative and pseudo-archaic and ends in the semi-barbarian second childhood romantic age. ஸோ நல்லா கவனிங்க. அதாவது பொயட்ரி பிகேம் செல்ஃப் கான்ஷியஸ், டெரிவேட்டிவ் அண்ட் சியூடோ ஆர்காயிக்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஆரம்பிச்சது என்ஸ் இந்த பார்பேரியன் ரொமான்டிக் ஏஜ். அதாவது ரொமான்டிக் ஏஜை தாக்குறதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்? 4 ஏஜை உருவாக்கி கடைசியில் என்ன சொல்லிட்டான்? ரொமான்டிக் ஏஜ் வந்து பிராஸ் ஏஜ் ஆர் நன்னிக் ஏஜ், நத்திங் ஏஜ்னு அர்த்தம். ஸோ அடுத்து இப்போ பாருங்க, பொயட்ரி இஸ் அன் இன்னேட் ஃபேக்கல்டிஸ் இன் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாருக்கும் இருக்கான். அதே மாதிரி பொயட்ரிக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கான், மிமிசிஸ், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரசிவ் பவர், அந்த சிம்பத்தட்டிக் இமேஜினேஷன். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கு. ஸோ ஷெல்லி என்ன பண்றாரு? அவங்க ஒரு பொயட்டோட ரோல் அப்படி என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ எல்லா ஹார்மோனிஸையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான். ஸோ ட்ரூத் அபவுட் லைஃப்பை சொல்றது அவர் தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த லைன். பொயட் இஸ் அன் அன்அக்னாலஜ் லெஜிஸ்லேட்டர். உலகத்தின் அன்அக்னாலஜ் லெஜிஸ்லேட்டர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட லாஃபுல்லாம். ஸோ ஃபேமஸ் கோட்ஸ் என்னது? பொயட்ரி இஸ் இன்டீட் சம்திங் டிவைன், இட் இஸ் அட் த சென்டர். அதை சுற்றி தான் எல்லா சயின்ஸும் சுழலுது, அப்படி இப்படின்னு போட்டு கிழிச்சு விட்டுருக்காரு. அதாவது ரொம்ப பாசிட்டிவா பொயட்ரியை பற்றி. பொயட்ரி இஸ் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அதாவது போயட் வந்து ஒரு நைட்டிங்கேல் மாதிரியாம், அவர் டார்க்னஸ்ல பாடுறாராம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் லவ்லியா எக்ஸால்ட் பண்ணி பியூட்டி ஆட் பண்றது பொயட்ரி தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஷெல்லி. Shelley. ஓகே, ஷெல்லி. அந்த 4 ஏஜை கிரியேட் பண்ணது யாரு? Thomas Love Peacock. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல கடைசியில என்ன சொல்லிடுவாரு? பிராஸ் ஏஜ் எந்த ஏஜ்ங்கிறாரு? ரொமான்டிக் ஏஜ். சரியா? அடுத்து அடோனிஸ். அடோனிஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பென்சேரியன் ஸ்டான்சா கேட்பாங்க. 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்சாஸ். ஸோ இதுல யார் அடோனிஸ்? ஆக்சுவலி Adonis title refers to
refers to. அட பாருங்க, அங்கதானே இருக்கு. Keats. Keats. Adonis என்னது? Greek god of beauty and fertility. He is the portion of the loveliness which once he made more lovely. அவருக்கு சும்மா ஒரு ட்ரிபியூட் தான் இது. பைரனை வந்து பில்கிரிம் ஆஃப் எட்டர்னிட்டின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி கீட்ஸுக்கோட இறப்புக்கு காரணமான அந்த டோரி கிரிட்டிக்ஸ் அவங்கள பிடிச்சி கிழிச்சு விடுறாரு. ஏன்னா அவங்க தானே பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணது கீட்ஸ், அது பின்னாடி தெரியும் நமக்கு. நிறைய பேரை மோன் பண்றாரு. யாரு ஆனா பில்கிரிம் ஆஃப் எட்டர்னிட்டின்னு சொல்றாரு? பில்கிரிம் ஆஃப் எட்டர்னிட்டின்னு யார சொல்றாரு? அவர் கீட்ஸுக்காகவே இந்த போயம் எழுதினாலும் பில்கிரிம் ஆஃப் எட்டர்னிட்டி யார் தான்? Byron. பைரன். ஃபேமஸ் லைன்ஸ் யாராவது ரீட் பண்ணுங்க. லைஃப் Life, like a dome of many colored glass, stains the white radiance of eternity until death tramples it to fragments. ஸோ டெத் வந்து அப்படியே அடிச்சு உடைச்சிட்டு போயிடுது. ஓகே, லைஃப் இஸ் லைக் அ மெனி கலர் கிளாஸ். அதுதான் அடோனிஸ், அதாவது மோன் பண்றாரு. இட்ஸ் அன் எலிஜி. அடுத்து எபி சைக்கிடியான். ஸோ ரிட்டன் இன் த கான்டெக்ட் ஆஃப் 90-year-old டெரேசா விவியானி. ஸோ டாட்டர் ஆஃப் கவர்னர் ஆஃப் பீஸா. ஸோ அவரோட ஃபேமிலியே அவரை இம்ப்ரிசன் பண்ணியிருப்பாங்க. டெரேசாவை பற்றின கதை தான் எபி சைக்கிடியான். ஸோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம், அந்த விமனை பற்றின ஒரு முக்கியமான போயம். ஸோ ஐடியல் லவ், அதே மாதிரி கன்வென்ஷனல் மேரேஜை பயங்கரமாக கிண்டல் அடிச்சு என்ன எழுதியிருக்காரு? த வியர்டியஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ஜேர்னியா. லவ்க்கு, கல்யாணத்துக்கு இதுக்கு மேலே ஒரு டெஃபினேஷன் யாருமே சொல்ல முடியாது. வியரியஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ஜேர்னி. ஸோ செக்ஷுவல் அண்ட் பிளாட்டனிக் லவ் பற்றி நிறைய பேசிக்கிறாரு எபி சைக்கிடியான்ல. அடுத்து ட்ரையம்ப் ஆஃப் லைஃப். இது அன்பினிஷ்டுமா டெரஸா ரைமால? சரி, இப்போ சொல்லுங்க, ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால என்ன ஒர்க் எழுதினாரு ஷெல்லி? சொன்னேன், இம்பார்ட்டன்ட். தெரில. இந்த அப்படியே லெஃப்ட் வரேன். என்னது என்னது? Adonis. Adonis. மறக்க கூடாதுல்ல. ஓகே, ட்ரையம்ப் ஆஃப் லைஃப், அன்பினிஷ்டு விஷனரி போயம் இன் டெர்ஸா ரைமா. அன்பினிஷ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் ட்ராஸ் ஃப்ரம் பெட்ராக்ஸ் ட்ரியோன்ஃபி. ஸோ ட்ரையம்ப்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி லைஃப் வந்து ஒரு சேரியட்ல வருதான், கான்குரர்னு சொல்றாங்க. லைஃப்பை வந்து ஒரு பெயிண்டட் வீல் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே ட்ரையம்ப் ஆஃப் லைஃப். ஓகே, அதே மாதிரி லைஃப் நாட் லிஃப்ட் நாட் த பெயிண்டட் வீல் விச் தோஸ் ஹூ லிவ் கால் லைஃப். முக்கியமான லைன் பா, ட்ரையம்ப் ஆஃப் லைஃப்ல உள்ள ஒரு லைன். அடுத்து 1822 தலைவர் லிபரல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. யார் கூட? பைரன் அண்ட் லீ ஹண்ட் கூட. ஸோ அவங்களோட ரேடிக்கல் வியூஸை சொல்றதுக்கு. அதுக்கு பதிலாக எதுக்கு மாற்றா? பிளாக்வுட் மேகசினுக்கு மாற்றா. ஸோ ஹண்ட் தான் அதோட எடிட்டரும் கூட. ஓகே, அண்ட் லீ ஹண்ட்டை மீட் பண்றாரு. அண்ட் ஷெல்லி வாஸ் ரிட்டர்னிங் டு ஹோம் ஸ்கூனர், அதாவது ஒரு ஷிப்ல வந்துகிட்டு இருக்காரு. டான் யுவான் அந்த ஷிப்போட பேர். டான் யுவான் யார் எழுதுனது? டான் யுவான் யார் எழுதுனது? Byron. பைரன். ஸோ அந்த ஸ்கூனர் பேர் என்னதுதான்? டான் யுவான். ஸோ கடைசியில் அந்த இறந்து போயிடுறாரு. பே ஆஃப் ஸ்பெசியால ட்ரவுன் ஆகி இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் மர்டர் நிறையா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷெல்லியோட டூம்பில் என்ன இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு? ஏரியலோட பாட்டு, ஷேக்ஸ்பியரோட பிளே த டெம்பஸ்ல உள்ள ஏரியலோட சாங் தான் வந்து இதாயிருக்கு. ஸோ அதில் வந்து இதில் பாருங்க, இதை வாசிங்க. இதில் என்ன போட்டிருக்கு? நத்திங் ஆஃப் ஹிம் தட் டஸ் ஃபேட் பட் டஸ் சஃபர் அ சீ சேஞ்ச் இன்டு சம்திங் ரிச் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச். அவர் அதில் இறந்ததுனால அந்த ஒர்க்கு கரெக்டாக பொருந்தி போச்சு. அடுத்து போஸ்டமஸ் போயம்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட். ஸோ அதை வந்து சாங் ஆஃப் அப்பலோ, சாங் ஆஃப் பேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தீஸ் டூ போயம்ஸ் வர் ஒரிஜினலி ரிட்டன் ஃபார் அ சீன் இன் மேரி ஷெல்லிஸ் மிடாஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. மேரி ஷெல்லி எழுதுனது என்னதுமா? உங்களுக்குலாம் ஃப்ராங்கன்ஸ்டீன் தெரியும், பட் இது என்னது? மிடாஸ். Midas. ஸோ அதுக்கு தலைவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். அடுத்து ஓ டு த வெஸ்ட் விண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். கேன் யூ ரீட்? Ode to the West Wind. எஸ், முல்லை மேம், கேரி ஆன்.
Ode to the West Wind. Terza Rima, 5 stanzas, each in the form of a sonnet. Shelley's first convincing attempt to articulate an aesthetic philosophy through metaphors of nature. West Wind as a destroyer and a preserver associated with renewable, self sacrifice, unextinguished political hopes, creativity. The poet wants the wind to spread his words among mankind and be the trumpet of a prophecy, which reflects Shelley's reformative zeal, indicates the hope and energy is achieved through sufferings and despair. Famous lines: I fall upon the thorns of life, I bleed. O wind, if winter comes, can spring be far behind? ஸோ இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். அண்ட் அது என்னெல்லாம் சொல்றாரு, ட்ரம்பட் ஆஃப் பார்ஃபசி. அவர் ரொம்பலாம் பாசிட்டிவா சொல்லல, அதை நெகட்டிவாகவும் சொல்றாரு. இட் இஸ் அ டிஸ்ட்ராயர், இட்ஸ் அ ப்ரிசர்வர், பட் அந்த கஷ்டத்துல தான் வி கேன் கெட் சம்திங் பெட்டர். டெர்சா ரைமானா அந்த 3 லைன் ஸ்டான்ஸா மாதிரி வரும்ப்பா, அதுதான் டெர்சா ரைமா. அடுத்து டு அ ஸ்கைலார்க், 5 லைன்டு குவிண்டைன் ஸ்டான்சாஸ் ரைமிங் ஏபி ஏபிபி. ஸோ டு அ ஸ்கைலார்க். ஸோ அவர் வந்து ஸ்கைலார்க்கை ஒரு பொயட்டிக் இது எக்ஸ்பிரஷனாக சொல்றாரு. அதே மாதிரி 3 இது கூட கம்பேர் பண்றாரு. என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்கைலார்க்க, அப்படியே மனசுல ஏத்திடணும். A lonely maiden in a palace tower, a golden glowworm, a rose embowed in a green leaves. ஸோ ரோஸ் கூட, கோல்டன் க்ளோ வோம் கூட, லோன்லி மெய்டன் கூட, இதெல்லாம் கம்பேர் பண்றாரு. ஹெயில் டு தி பிளட் ஸ்பிரிட், இது கேட்க வாய்ப்புகள் அதிகம். பிளட் ஸ்பிரிட்னா யாரை குறிக்குதுன்னு கேட்டா உடனே நம்ம கை வந்து நைட்டிங்கேலுக்கு போவோம், ஆனா அது இல்லை, அது ஸ்கைலார்க். ஸோ அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் அஸ் ஆஃப் த சேடஸ்ட் தாட். எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து த கிளவுடுன்னு எழுதியிருக்காரு, டு நைட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஸோ நைட்லேயே நான் ரெஃப்யூஜி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2 டைப் ஆஃப் தீம்ஸ், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஜஸ்ட் அவரோட தீம்ஸ் பற்றினது. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா மேத்யூ ரொனால்டோ ஒன்று சொல்லியிருக்காரு. இது என்னன்னு பாருங்க, த மேன் ஷெல்லி. அதை வாசிங்களா யாராவது. The man Shelley, in very truth, is not entirely sane, and Shelley's poetry is not entirely sane either. The Shelley of actual life is a vision of beauty and radiance indeed, but availing nothing, affecting nothing. And in poetry, no less than in life, he is a beautiful and intellectual angel, beating in the void his luminous wings in the wind. ஸோ நல்லா கிண்டல் அடிச்சிருக்காரு பயங்கரமா. ஓகே, என்னன்னா இவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவன் எழுதுனதை வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இன்எஃபெக்சுவல் ஏஞ்சல்னு சொல்லி பீட்டிங் ஃபார் நத்திங் அப்படின்ட்டாரு. ரைட்? ஓகே, ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் with Shelley. So tomorrow we will be starting up with